Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேர் செக்டார் ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ எப்படி இந்த டெக்னாலஜியை வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு லிவரேஜ் பண்றதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் செக்டார் அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் ஓரளவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் என்னென்ன இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கரண்டாக டேட்டா சயின்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து ஹெல்த் கேர் செக்டார்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலோட பிராண்டிங் விஷயமா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் விஷயமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய குவாலிட்டி பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் லைக் வந்து ஒரு ஹெச்ஆரை வந்து நம்ம ஹெச்ஆர் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, அதில் உள்ள எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட்ஸில் வந்து நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஆம்புலன்ஸ் ஆப்ரேஷனில் நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்றது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஒரு டேட்டா ட்ரிவன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு பட்ஜெட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக அதில் வந்து ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனராக இருக்கீங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்ல எந்த அளவுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ டேட்டா சயின்ஸ் மூலியமா நீங்க வந்து இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸோ அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஆக்டிவா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லொகேஷன்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ மதுரையில ஒரு பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்ன மாதிரி நீட் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க, இப்போ வந்து ஒரு 25 to 30, 35 அந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட அந்த லொக்கேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, என்ன ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, ஓல்டு ஏஜ் பீப்புள் இருக்காங்களா, ஸோ எவ்வளோ ரேஷியோஸில் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ ரேஷியோ இருக்குது, மேல் எவ்வளோ ரேஷியோ இருக்குது, எஜுகேஷன் லெவல் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து அந்த லொக்காலிட்டியில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெடிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் ஸோ நம்ம வந்து பர்சனலைஸ்டாக எந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்சைட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு டேட்டா சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட டெமோகிராஃபிக்ஸ் லொக்கேஷனை அனலைஸ் பண்ணி ப்ளஸ் வந்து என்ன மாதிரியான ஏஜ் குரூப் இருக்காங்க, ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அக்ராஸ் வந்து மதுரை இருக்கு அப்படின்னா ஒரு பிரான்ச்சுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி வி கேன் டூ மார்க்கெட்டிங் கேம்பெயின். இதே வேற ஒரு ஏரியாவில் இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன டைப் ஆஃப் பீப்புள், என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள், என்ன மாதிரி ஆக்குபேஷன் பார்க்கக்கூடிய பீப்புள், அவங்களுக்கு என்ன மாதிரியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ மெடிக்கல் கேம்ப் நம்ம பிளான் பண்றதுக்கு, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு அந்த டேட்டாலாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா வி கேன் கெட் ஒரு இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு, அந்த ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கேம்பெயின்ஸ் நம்ம பிளான் பண்றதுக்கு நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ மார்க்கெட்டிங்க்குன்னு இருக்கக்கூடிய பட்ஜெட் நமக்கு இருக்கு அப்படின்னா இப்போ அந்த பட்ஜெட்டை வந்து அந்த ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுக்கு, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ எதுக்கு என்னென்ன சேனல்ஸ்க்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம், எந்த சேனல்ல வந்து வி ஆர் கெட்டிங் ஹையர் ரிட்டர்ன்ஸ், ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து வி ஆர் கெட்டிங் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கும் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளோட பட்ஜெட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இப்போ இஃப் யூ கெட் மோர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்பெசிபிக் கேம்பெயின்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் சேனல், ஸோ அதுக்கு வந்து அதிகமான பட்ஜெட் நம்ம வந்து அலோகேட் பண்றதுக்கு, ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். பேஷண்ட்டோட கேர் ஆஸ்பெக்ட் பிளஸ் பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட், இப்போ பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணி அந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, இப்போ வந்து பேஷண்ட்டோட ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்கு, அவங்களோட மெடிக்கல் செக்அப் ரிலேட்டட் டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு, ஈவன் ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து ஏஐ என்ஹான்ஸ்டு இப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ரியல் டைம் அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரியல் டைமா மானிட்டர் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது மூலியமா வந்து we can get lot of டேட்டாஸ், அந்த டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது we can get lot of hidden insights. ஸோ அந்த இன்சைட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு விஷயத்த வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம அதை வந்து ஒரு ப்ரோட்டோகால் டெவலப் பண்ணுறதுக்கு, பர்சனலைஸ்டாக வந்து ட்ரீட்மெண்ட் பிளானோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கு வந்து நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்மிஷன் ப்ராசஸில் இருந்து இப்போ வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து இப்போ அட்மிஷன் ஆகக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், ஓபியாக வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இப்போ அவங்க வெயிட்டிங் டைம் எவ்வளோ ஆகுது, ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ப்ளஸ் வந்து இப்போ அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் எவ்வளோ டைம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிற பேஷண்ட், சர்ஜரி பண்ண போகிற பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதில் எவ்வளோலாம் வந்து நம்ம டைம் வந்து நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்ற டேட்டாஸை கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது, ஸோ அதில் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம டைம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், வேற வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராசஸை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓபிக்கு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ப்ராசஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் மூலியமாவோ ஒரு ஆட்டோமேஷன் நம்ம வந்து பண்ணுறது மூலியமா வந்து எஃபெக்டிவாக அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ எமர்ஜென்சியில் வரக்கூடிய கேஷுவாலிட்டியில் வரக்கூடிய பேஷண்ட்ஸோட அட்மிஷன் டைம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து இப்போ ஸ்கேன் எடுக்கக்கூடிய பேஷண்ட், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய பேஷண்ட், லேப்ல வெயிட் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்குது, ஸோ அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த டீடைல்டு அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய இன்சைட்ஸை பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ளஸ் மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ரெகுலராக மேனுவலாக இருக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கும் நமக்கு வந்து இந்த டேட்டா அனலைசிஸ் பண்ணும்போது we can get lot of insights. நம்ம வந்து எவ்வளோ வந்து ஸ்டாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஸோ எவ்வளோ இன்டென்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இன்சைட்ஸை யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து எந்த இடத்துல நமக்கு ரிசோர்ஸ் வந்து எந்த டைமில் நம்ம வந்து அலோகேஷன் அதிகமாக பண்ணணும், ஸோ வாட் இஸ் த பீக் டைம், இப்போ ஓபி டைம் வந்து வாட் இஸ் த பீக் டைம், ஸோ எந்த டைமில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்ற அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து we can get lot of insights. ஸோ நம்ம வந்து ரெகுலராக அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய அந்த பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, பேஷண்ட்டுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது மூலியமா ஸோ வேற சேலஞ்சஸ், ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா, ஸோ ரெப்படேட்டிவாக இருக்கக்கூடிய டாஸ்க்கு, டைம் அதிகமாக வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஷார்டன் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த டைமை வந்து கரெக்டாக நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கோ, நம்மளோட ஸ்டாஃப்ஸை வந்து
ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுக்கு மிஷினரிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த ரிசோர்ஸை வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸை நம்ம அலோகேட் பண்ணுறதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து அட்டண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, டியூட்டி ரோஸ்டர் வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் பொறுத்த அளவுக்கு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சீனியர் பர்சன்ஸ் வந்து அவங்க டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இந்த டெக்னாலஜி மூலியமா வந்து தே கேன் டேக் அ டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். ஸோ டேட்டாஸ் வச்சு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ, இல்லை நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு பட்ஜெட் நம்ம அலோகேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக நம்ம ரெக்ரூட் பண்ணணுமா, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து அதிகமாக அலோகேட் பண்ணணும், எந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு எவ்வளோ நமக்கு ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும், ஸோ ஆம்புலன்ஸோட யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சுப்பீரியர்ஸ், இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் பண்ணக்கூடியவங்க அவங்களோட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல மேஜரா குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், அந்த காம்ப்ளையன்ஸ் பிளஸ் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லை NABH ரிலேட்டடான குவாலிட்டி மெஷர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி பேராமீட்டர்ஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு, ரியல் டைம் மானிட்டர் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏஐ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இதை வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதுக்கு, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் பொறுத்த அளவுக்கு நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். பேஷண்ட் டேட்டாஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான டேட்டாஸாக இருக்கட்டும், நிறைய டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ முக்கியமாக டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டேட்டா ப்ரைவசி அப்படின்றதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த டேட்டாவை நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம், ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ் அந்த டேட்டா வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டோட பர்சனல் டேட்டா ப்ளஸ் என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டா, ப்ளஸ் வந்து அவங்களோட ஈவன் அட்ரஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அவங்களோட ஏஜாக இருக்கட்டும், அவங்களோட மெடிக்கல் செக்அப் பண்ண டேட்டாவாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ண டேட்டாவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் பர் காம்ப்ளையன்ஸ், ஆஸ் பர் டேட்டா ரெகுலேஷன் நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரைவசியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்துலையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்குது, அந்த டேட்டாஸை நம்ம வந்து ப்ரொடக்டிவாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டலோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம கொடுக்கக்கூடிய கேர் ஆஸ்பெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டலோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸோட ப்ரொடக்டிவ்னஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது மூலியமா, அனலைசிஸ் பண்ணுறது மூலியமா வந்து we can get lot of insights. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக it will create வெரி குட் இம்பேக்ட் இன் ஹாஸ்பிட்டல். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் ஒரு அவுட்லைன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஹவு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து ஹவு இட் கேன் இம்பேக்ட் எ ஹாஸ்பிட்டல் அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு அவுட்லைனாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் ஃபர்தராக இன்டெப்த்தான டிஸ்கஷன்ஸ் வந்து நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹெல்த் கேர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரீஸில் ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு, நம்மளோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேற மற்ற இண்டஸ்ட்ரீஸில் எந்த அளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero வித் ஜீவா.